அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உலக வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உன்னதமான பண்புகளை இறைவன் நமக்கு பல்வேறு நிலைகளிலிருந்து உணர்த்துகிறார். உபதேசங்களாக சொல்லப்படும் பண்புகளுக்குள்ளே அன்பு, நட்பு, பொறையுடைமை, மற்றவர்களுக்கு உதவும் பாங்கு, உயிர்கள் துன்பப்பட்டால் உடனே இரங்கக்கூடிய குணம், இவைகளெல்லாம் அடிப்படையாக இருக்க வேண்டிய, அதே நேரத்தில் மனிதத்தன்மைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய குணங்களாக பார்க்கிறோம். அந்த விதத்தில் உடன் பிறந்தவர்கள், நம்மை பெற்றவர்கள் என்பதையெல்லாம் கடந்து யாருக்கோ பிறந்த ஏதோ ஒரு உறவின் மூலமாக நாம் அறிய வந்து அதன் பின் நம்மோடு அத்தனை தூரம் நெருக்கமாகி நம்முடைய நன்மை தீமைகளிலே கலந்து கொண்டும் பங்கு கொண்டும் நமக்கு உதவக்கூடிய நண்பர்கள் குறித்து பல்வேறு புராண கதைகள் மூலமாகவும் இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. புராண கதைகளிலிருந்து நட்பினுடைய சிறப்பை பேச வேண்டும் என்று சொன்னால் அதிகம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது துரியோதனனையும் கர்ணனையும் பற்றி. ஆனால் அதையும் கடந்த நிலையிலே அது கூடா நட்பு என்ற அளவில் நம் பெரியவர்களாலே விமர்சனம் செய்துவிட, அதை கடந்து அதே மகாபாரத காலத்தில் கண்ணனோடு நட்பு பாராட்டிய ஒரு உன்னதமான அடியவர், அவருடைய சிறப்புகளைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். சுதாமா என்று அழைக்கப்படுபவர். அவருக்கு நாம் பிரபலமாக அறிந்த பெயர் குச்சேலர் எனப்படுவது. அவருடைய இயற்பெயர் சுதாமாத்தான். பின்பு ஏன் குச்சேலர் என்ற பெயர் வந்தது? குச்சேலக என்ற சொல்லுக்கே கிழிந்து கந்தலாகிப் போன உடை என்று பொருள். அதை அணிந்திருந்ததாலே அவருக்கு குச்சேலர் என்று பெயராம். அப்படி பார்த்தால் இந்த சமூகம் அவருடைய ஏழ்மையை வைத்துத்தான் அவரை எடை போட்டு இருக்கிறது. அத்தனை தூரத்திற்கு ஏழ்மை வாழ்க்கையிலே அவர் உழன்று கொண்டிருந்தார். யார் இவர்? இவரும் கண்ணனும் எப்படி சம்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் என்று பார்த்தால், கண்ணனும் பலராமனும் சிறிய வயதிலேயே கல்வி பாடங்கள் கேட்பதற்காக வேண்டி சாந்தீபினி என்று அழைக்கப்படும் ஒரு முனிவரிடம் அவருடைய பாடசாலையிலே சேர்க்கப்பட்டார்கள். சிறிய வயதில் சாந்தீபினியிடமிருந்து கண்ணன் கற்றுத்தெரிந்து கொள்ள வேண்டியதாக ஏதாவது இருந்திருக்க முடியுமோ? கண்ணன் தான் சிறுகுழந்தையாக இருந்தபோதே தன்னுடைய மாயா செயல்களாலே தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதை காண்பித்து கொடுத்து விட்டானே. அதன்பின் ஏன் என்று கேட்டால், தாயினுடைய கர்ப்பத்திலே தங்கி வினைக்கணக்கின்படி பிறக்கக்கூடிய நிலையில் அவதரித்து வந்திருப்பதால் இந்த உலக தர்மத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு ஆச்சாரியரை அணுகி அவரிடமிருந்துதான் எல்லாவற்றையும் தான் கற்றுத்தேர வேண்டும் என்ற விதியை மதித்து நடப்பதாலே தெய்வங்களேயானாலும் இந்த உலகிலே வடிவமேந்தி தெய்வத்தன்மையோடு கூடிய தேவர்களானாலும் இப்படி மானிட பிறப்பாக அவர்கள் பிறந்து வினைக்கணக்கிற்கு உட்பட்டு வாழும் காலத்தில் இங்கே நமக்கென்ன விதிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அதை அவர்களும் அனுஷ்டித்து காண்பிப்பதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். எப்படி ராமன் வசிஷ்டரிடமிருந்தும் விஸ்வாமித்திரரிடமிருந்தெல்லாம் கற்றுத் தேர்ந்தானோ அதுபோலே கண்ணனும் சாந்தீபினி என்ற இந்த முனிவரிடம் பாடம் கற்றுத் தேர்ந்தான். அப்போது அவனோடு சகாத்தியாயியாக, அதாவது உடன் பயின்றவராக இருந்தவர் சுதாமா என்று அழைக்கப்படும் அந்தணச் சிறுவன். அவரும் இவரை போலவே நல்ல நாட்டத்தோடு கல்வி பயின்றார். குருநாதரான சாந்தீபினி முனிவருக்கும் அவருடைய பத்தினிக்கும் பல்வேறு தொண்டுகள் செய்து அவரிடம் நல்ல பெயர் பெற்று தொடர்ந்து கல்விகளை கற்றுத் தேர்ந்தார். பள்ளிக்காலத்திலே அவர்கள் இருவருக்கும் நல்ல நட்பு மலர்ந்தது. கண்ணனும் குச்சேலனும் எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள். அவர்கள் இருவரும் காட்டிற்கு செல்லும் போதெல்லாம் கூட அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை பகிர்ந்து உண்பார்கள். குருநாதருடைய பசுக்கூட்டங்களை மேய்த்து கொண்டு செல்பவர்கள் அந்த பசுக்கு தீனி கொடுத்துவிட்டு கண்ணன் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட அமுதத்தை எல்லாம் தீர்த்து விடுவாராம். அப்படி கண்ணன் தீர்த்து முடித்த பிறகு உடனிருப்பவர்கள் பசி எடுக்கிறது என்று சொன்னால், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு பழம் பறித்து வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய குழந்தைத்தனமான சேட்டிதங்களாலே அவர்களையெல்லாம் அலைக்கழிப்பானாம் கண்ணன். இப்படியெல்லாம் இருந்தாலும் கண்ணனை ஒரு காலத்திலும் விட்டு கொடுக்காது அவன் செய்து வந்த அந்த செயல்களிலெல்லாம் இருக்கக்கூடிய கிருஷ்ண ரசத்தை, அனுபவத்தை மட்டும் பார்த்து கண்ணனோடு நெருங்கிய அன்பு பாராட்டி வளர்ந்து வந்தார் குச்சேலராகிற சுதாமா. இருவரும் கல்வி பயின்று முடித்தார்கள். அவரவர்களுக்கான வாழ்க்கைக்கு செல்ல வேண்டியது. கண்ணன் மறுபடியும் பிருந்தாவனம் திருவாய்ப்பாடிக்கு வந்திருந்து அங்கிருந்து அதன் பின் மதுரா நகரத்திற்கு சென்று என்று கண்ணனுடைய வாழ்க்கை நகர்ந்தது. சுதாமாவோ தன்னுடைய கிராமத்திற்கு சென்றார். கற்ற வேத கல்வியிலே கூறியிருக்கும்படி அறம் சார்ந்ததான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டார்.
அவருடைய மனைவி சுசீலை என்று பெயர். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்தி வந்தார். நித்தியமும் செய்ய வேண்டிய அக்னி காரியங்கள், தான தர்மங்கள் இவற்றையெல்லாம் தன்னால் இயன்ற அளவில் வைத்து செய்தார். அந்த மனை வாழ்க்கையின் பயனாக அவர்களுக்கு பல குழந்தைகள் பெருகின. அந்த குழந்தைகளுக்கான தேவைகளையும் பார்த்து கொண்டு தன்னுடைய நித்திய கைங்கரியங்களையும் செய்து கொண்டு தர்மப்படி செய்ய வேண்டிய தானங்களையும் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த நிலையில் சுதாமாவினுடைய வாழ்க்கையை ஏழ்மை பற்றி கொண்டது. நித்தியமும் அவர்களுக்கு அடிப்படை தேவைக்கான வசதிகள் கூட நாள் செல்ல செல்ல குறைந்து கொண்டே வந்தன. அவருடைய மனைவி அந்த மாதரசி எந்த நிலையிலும் கணவனை குறை கூறாது அவர் போன வழியிலே தானும் அவருக்கு துணையாக நின்றாள். என்ன காரணம்? என்னவானாலும் அவர் செய்வது தர்மச் செயல். அறவழியிலே நிற்பவர்களை தெய்வம் ஒரு காலத்திலும் விட்டு கொடுக்காது என்ற நம்பிக்கையில் எத்தனை ஏழ்மை தொற்றிய போதும் அவர்கள் தம்முடைய தர்மத்திலிருந்து மீறாது அந்த அளவிலேயே அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் வீட்டிலிருந்த குழந்தைகளுக்கு கூட அன்னமிடுவதற்கு போதிய தானியங்கள் இல்லாமல் குழந்தைகள் பசியால் அழும் நிலைக்கு சென்றபோது மனம் பொறாத தாயான சுசீலை சுதாமாவிடம் அன்று இரவு அவர் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலத்தை அறிந்து அவர் மனம் கோணாதபடிக்கு சில யோசனைகளை சொன்னாள். கண்ணன் உங்களுடைய பால்ய வயது சிநேகிதர் தானே? அவர் துவாரகாபுரிக்கு அரசராகி அங்கே இருக்கிறார். அந்த துவாரகாபுரியினுடைய செல்வ வளத்தை எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவரை போய் பார்த்து அவரிடம் நமக்கு சகாயம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக கேட்டு கொஞ்சம் பொன்னும் பொருளும் பெற்று வந்தால் நாமும் நம்முடைய நிலையை சரி செய்து கொள்ளலாமே என்று விண்ணப்பமாக சொன்னாள். அதை கேட்டு முதலில் முகமலர்ந்தாராம் சுதாமா. எத்தனை அனுபவம் அவரோடு! சிறிய வயதிலே என்ன மாதிரியான சேட்டிதங்களிலெல்லாம் கண்ணன் ஈடுபட்டான், எவ்வளவு மகிழ்ச்சியான தருணங்கள் அவை என்று கண்ணிலே நீர்கோர்க்கும் அளவிற்கு பால்யபருவ நிகழ்ச்சிகளை அசைபோட்டாராம். அந்த நொடிப்பொழுதில் உடனடியாக தற்காலத்திற்கு வந்தவர் அப்படிப்பட்ட உறவு, அந்த நட்பு, அதை முன்னிட்டு கொண்டு போய் எனக்கு உதவ வேண்டும் என்று நான் எப்படி கேட்பேன்? அவனோ ராஜாவாக அங்கே வீற்றிருக்கிறான், நானோ ஏழை அந்தணன். எப்படி பார்த்தாலும் அவனை சென்று பார்ப்பது கூட எனக்கு கடினமான காரியமாகிவிடும். அதனால் அங்கே சென்று மனமுடைய வேண்டாம், நம்முடைய நிலையை நாமே பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். அதே நேரத்தில் அருகில் உறங்கியிருந்த குழந்தைகள் பசிபொறாது அழுத குரல் அவர் மனதையும் பாரம் கொள்ளச் செய்தது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கண்ணனை தவிர இப்போது சென்று பற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை என்ற நிலைக்கு தெளிந்தார். ஆனால் என்னதான் நட்பானாலும் அரசனை பார்க்க செல்லுகிறோம், எப்படி பார்த்து என்னவென்று சொல்லுவது? நம்முடைய இந்த நிலையை, நாம் அணிந்திருக்கக்கூடிய கந்தல் ஆடைகளை பார்த்தால் அரசவைக்குள்ளே நம்மை விடுவார்களோ என்று அஞ்சினார். அந்த அம்மையார் சுசீலை, கவலைப்படாதீர்கள், கண்ணன் எல்லோரிடமும் நட்பு பாராட்டக்கூடியவர், ஏழை எளியவர் என்று பேதம் பாராது எல்லோரிடமும் இறங்கி பழகும் குணமுடையவர். அதனால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், மனசங்கடம் இல்லாமல் நீங்கள் போய் அவரை பார்த்து வரலாம் என்று கூறி அவர் செல்லுவதற்கு தகுதியான ஏற்பாடுகளை செய்து கண்ணனை பார்க்கும்போது அவருக்கு பரிசாக கொடுப்பதற்கு அவலிடித்து வைத்திருக்கிறேன், அதையும் பெற்று செல்லுங்கள் என்றாளாம். கொடுத்த அவலை எதிலே ஏந்தி செல்லுவது? அதற்கு துணிப்பை கூட இல்லாத நிலையில் தன் புடவையின் தலைப்பிலே சிறிய பகுதியை கிழித்து அந்த அம்மையார் அந்த கந்தல் துணியிலேயே பிடி அவலையும் வைத்து முடித்து கொடுத்தாராம். தேசத்திற்கெல்லாம் அதிபதியாகி துவாரகாபுரியை ஆளும் கண்ணனுக்கு இந்த அழுக்கு துணியில் கட்டிய ஒரு பிடி அவல்தானா குறை? இதை கொடுத்தா அங்கே போய் நான் நட்பு பாராட்ட முடியும் என்று மனம் விரும்பினார். அதே நிலையில் அன்போடு சிறிய வயதில் தாம் பெற்றுத்தந்த கனிகளையெல்லாம் உண்டு கண்ணன் கழித்தானே, அதை நினைவில் வைத்துக்கொண்டு செல்வோம் என்று நடந்தார். செல்லும் நேரமெல்லாம் என்னென்ன கேட்கலாம் என்று யோசித்திருப்பாரா என்று பார்த்தால் அப்படி இல்லை. சிறு அளவில் கூட கண்ணனை பார்த்து எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று கேட்கும் எண்ணம் துளியும் இல்லை. அவர் நடந்த நேரமெல்லாம் சிறிய வயதிலே கண்ணனோடு தான் கொண்டிருந்த அன்பும் நட்பும் அப்போது ஏற்பட்ட அனுபவங்களும் தான் அவர் மனதிற்கு விஷயமாயின. அதையே நினைத்து கொண்டு சென்றவருக்கு வாசலிலே எந்தவிதமான தடையும் இல்லை. எல்லோரும் வழிவிட இவர் உள்ளே சென்று அரசவையிலே கண்ணனை பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அரசவையே வியக்கும்படியாக எழுந்து நின்று அவரை வரவேற்றானாம் கண்ணன். அரசனான கண்ணன் எழுந்தவுடன் அரசவையில் இருந்த எல்லோரும் எழுந்து நின்றார்களாம். சுதாமாவிற்கு மனம் வெட்கத்தால் நாணி நின்றார். எத்தனை ஏழை நான், உடுத்திக்கொள்ள நல்ல உடை கூட இல்லாமல் ஊரே என்னை கந்தலுடையை உடுத்தி இருப்பவன் என்று பொருள்பட குச்சேலன் என்று கிண்டலாக பேசுகிறார்கள். ஆனால் இங்கே அந்த தர்பாரே எழுந்து நிற்கும்படியாக எனக்கு பெருமை சேர்த்தானே கண்ணன் என்று கண்கலங்கி நின்றார். அவரை ஓடிச் சென்று தன்னுடைய கைகளால் ஆறத் தழுவிக்கொண்டானாம் கண்ணன்.
உடம்பெல்லாம் இளைத்திருந்த கந்தலுடையோடிருந்த அவரை அழைத்து கொண்டு போய் தமக்கான இடத்தில் அமர்த்தி கொண்டு அவருடைய கால்களை பாதபூஜையாக செய்து வழிபட்டானாம். என்னை பார்க்க வேண்டி இப்படி வெறுங்காலோடு எத்தனை நாட்கள் நடந்து வந்தாய், இளைத்திருப்பாயே நீ சுதாமா என்று அவருக்கு அன்பு பெருக வாசகங்களெல்லாம் எடுத்துச் சொல்லி அவர் உண்பதற்கு பாலும் பழமும் கொடுத்து அவருடைய நிலையை தான் மனதளவில் அறிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து பழைய நினைவுகளையெல்லாம் சிந்தித்து மகிழ்ந்தாராம். அந்த நிலையில் சுதாமா கண்ணனுக்கு கொடுக்க வேண்டி கொண்டு வந்திருந்த அவல் பையை மறைத்து வைத்து கொண்டார். இங்கே நடந்த உபசாரங்களை எல்லாம் பார்த்தால் இதை எப்படி பரிசாக கொடுப்பது என்ற வெட்கம். ஆனால் அவர் இடையிலே முடிந்திருந்த அந்த அழுக்கு பையை பார்த்த கண்ணன், எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? இங்கே ஏதோ ஒரு முடிச்சு இருக்கிறதே என்று தானே பறித்தானாம். கந்தல் துணியில் முடிக்கப்பட்டிருந்த அவலை முடித்து அந்த முடியை பிரித்து பார்த்தவன் அதிலிருந்த அவலை ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து மனமகிழ்ச்சியோடு எனக்காக அண்ணி கொடுத்து விட்டாளா என்று மகிழ்ந்து உண்டு முடித்தானாம். அந்த நிலையில் ருக்மிணி பிராட்டியார் இதை பார்த்து கொண்டே நின்றவள் அடுத்த ஒரு கைப்பிடியை கண்ணன் எடுக்கச் சென்றபோது ஓடிச் சென்று தடுத்து நிறுத்தினாளாம். இந்த ஒரு கைப்பிடியை நீங்கள் உண்டதற்கே குபேரப்பட்டணமே அங்கே ஒன்றுமில்லாத நிலைக்கு போய்விட்டது, இதோடு போதும் என்று கூறினாளாம். அவள் கூறியதை சுதாமாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நிலையிலேயே இருத்திவிட்டு கண்ணனை பார்க்க மட்டுமே வந்தேன் என்று கூறி நட்பு பாராட்டிவிட்டு கிளம்பினாராம். செல்லும் வழியெல்லாம் கூட கண்ணனோடு தான் ஏற்பட்டிருந்த அந்த அனுபவம், சிறிய வயசில் கண்ணன் தன் பேரில் பொழிந்த அன்பு என்று கண்ணன் 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 என்ற நினைவோடேயே வீட்டிற்கு சென்றாராம். வந்ததென்னவோ தன்னுடைய ஏழ்மை நிலைமையை எடுத்துச் சொல்லி கண்ணனிடமிருந்து பொன்னும் பொருளும் பெறலாம் என்றுதான். ஆனால் அதை பற்றிய நினைவு கூட இல்லாமல் கண்ணனை மட்டுமே ஸ்மரித்து கொண்டு வந்தார். கண்ணனுடைய அன்பிற்கு பாத்திரமானார். திரும்பி செல்லும் வழியெல்லாம் கண்ணனுடைய ஸ்மிருதியிலேயே சென்றார். கண்ணனை மட்டுமே சிந்தித்திருந்த நிலைமை வாய்திறந்து அவனிடம் தன்னுடைய தன்மையை எடுத்துச் சொல்லி இது வேண்டும் என்று கேட்காத நிலைமை கண்ணன் அவர் ஊருக்கு செல்வதற்கு முன்பாக விஸ்வகர்மாவை அனுப்பி அவருடைய குடிசை வீட்டை மாட மாளிகையை ஆக்கி அங்கே பொன்னும் பொருளும் நிரம்பியிருக்கும்படியாக செய்தானாம். வீட்டிற்கு சென்ற சுதாமாவிற்கு தன் வீடு மாறியிருந்த நிலைமையில் அடையாளம் கூட காண முடியாதபடிக்கு மாறியதாம். ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லும்போது போவான் போகின்றாரை போகாமல் காத்து என்பாள். கண்ணனை பார்ப்பதற்காக வேண்டி போகணும். அங்கே சென்று இதை நான் கேட்கப் போகிறேன், இவற்றையெல்லாம் அவனிடம் வேண்டப் போகிறேன் என்ற எண்ணம் கடந்து அவனை பார்ப்பதே காரியமாக செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. வாயை திறந்து ஒருவேளை சுதாமா கேட்டிருந்தால் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டிருந்தால் கண்ணன் கொடுத்திருப்பான். ஆனால் கேட்காமல் இருந்ததால் அவருக்கு வேண்டியவதற்கும் மேலேயே கொடுத்திருக்கிறான் கண்ணன். தெய்வங்களிடம் சென்று இன்னது வேண்டும் என்று கேட்பதினும் நீ கொடுத்தவற்றிற்கு நன்றி என்ற அந்த நிலையில் நிற்பவர்களுக்கு இனி வேண்டும் என்ற நிலை இல்லாதபடிக்கு மாற்றி அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்து உதவுவதுதானே தெய்வங்களினுடைய தன்மை. அந்த அளவில் கண்ணனிடம் வேண்டி கேட்காமலேயே எல்லாவற்றையும் பெற்ற ஏழைகளுக்குள்ளே பெரும் செல்வந்தனான, குணத்தால் பெரும் செல்வந்தனான சுதாமாவினுடைய சரித்திரத்தை இன்றைய தினம் கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.